வணக்கம். இது மரைக்காப்பட்டினத்தில உள்ள ரெசார்ட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக கிளம்புறதே கிடையாது. தூரமாக எந்த ஒரு ட்ரிப்புமே எங்கேயும் போனதில்லை. இது எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லியும் இங்கே ப்ரைவசி நிறைய இருக்குது. ஸோ ஃபேமிலியாக வந்து இங்கே ஸ்விம்மிங் பூலில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம் ஒன் டே ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3000 ரூபா. நாங்கள் நிறைய பேர் போயிருந்தோம். ஒரு 8 ஃபேமிலி கிட்ட போயிருந்தோம். ஒவ்வொரு ஆள் இப்போ ஒரு ஒரு ஃபேமிலிக்கு 300 அந்த மாதிரி கணக்கு பண்ணால் கரெக்டாக 3000 ரூபா வரும். எங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இந்த அரியமான் இந்த மாதிரி பீச்சுக்கெலாம் போனால் அங்கே ப்ரைவசி இருக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுக்கு கிச்சனுமே இருக்குது. அதுக்கு தனியாக பே பண்ணணும். கிச்சன் ரூம்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் கிச்சன் ரூம் எதுவுமே புக் பண்ணலை. அங்கிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்துட்டு ஏன்னா நான் ஸ்டே பண்ணுற மாதிரி இல்லை. நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா ஃபேமிலியாக ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஃபுட்டு சமைச்சு கொண்டு வந்திருந்தோம். இது இருக்குல்ல இதுதான் ரூமு. அந்த சைடு கிச்சன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். பார்த்தா கிச்சன் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. அங்கே எல்லாமே இருந்துச்சுங்க. நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் அவசரத்தில் வந்து வீடியோ எடுத்தனால ஒழுங்காகவே எதையுமே காட்டலை. அப்படியே சுற்றிட்டே இருக்கேன். ஃப்ரிட்ஜெலாம் இருந்தது. ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அக்கா வந்து ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து ரைஸு முட்டை சிக்கன் கிரேவி கொண்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் மச்சி வந்து முட்டை குழம்பு சோறு, இன்னொரு மச்சி வந்து சிக்கன் பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்விம்மிங் பூலுக்கு போயாச்சு. அங்கே போய் லாலாவை தேடி போனோடனே தான் நான் வந்து பார்க்குறேன். ட்ரௌசர் கிடக்கு, பேம்பர்ஸ் கிடக்கு, அவன் ஷர்ட்டு கிடக்கு. ஆளை பார்த்தா இப்படி இருக்கான். எனக்கே செம காமெடி. அவன் நல்லா சிரித்து ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான். இவங்களும் அவனை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் இறங்கிட்டாங்க. லாலா தான் அன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. எல்லாரையும் பார்த்தா எனக்கே காமெடியாக இருந்துச்சு. ஆனால் என்னால் தான் இறங்க முடியல. பிள்ளைய வச்சுக்கணுமேனு. அதுக்கப்புறம் என்னையுமே இறங்க சொல்லிட்டாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. இந்த சைடு குழந்தைங்களுக்குள்ளது கூட சேஃப்டியாக இருந்தது. அந்த சைடு ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நமக்கு ஸ்விம்மிங்லாம் வர மாட்டேங்குது. கால் தனியாக தூக்கிட்டு போகுது. சாரா ரொம்ப நேரமாக இவ தான் சாரா ரொம்ப நேரமாக இறங்காமையே பயந்துட்டு இருந்தா. அப்புறம் அவளும் இறங்கிட்டா. பிள்ளைங்கள்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். இவங்க வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் டீ போட்டு வச்சுட்டு அவங்க பொறுமையாக வரட்டும் அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.